எலெக்ஷன்ல தயவு செய்து வந்து இத வந்து இப்ப இங்க இருக்க கவர்மெண்ட் திமுக வந்து இத அரசியல் பண்ணணும், மக்கள்கிட்ட இதை தவறா கொண்டுட்டு போகணும்னு தேவையில்லாம 100 நாளை நீக்கிட்டாங்கன்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிட்டாங்க. இப்ப வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரியுங்களா உங்க எல்லாரும்? இப்ப 100 நாள் திட்டத்தை வந்து எத்தனை நாளா மாத்திருக்காங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. சந்தோஷமா எல்லாருக்கும்? சந்தோஷம் தானே. அவங்கதான் வந்து பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. உங்கள்ட்ட இந்த குட் நியூஸ் சொல்றதுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். வாங்க மோடி சார் கையில வாங்கிருங்க. இந்த 125 நாள்ல விவசாய டைம் வரும்ல. இப்ப 125 நாள்ல கண்டினியூவா வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே வேலை இருக்கும் போது இடையில வந்து விவசாய டைம் வரும். அந்த மாதிரி விவசாய டைம் வரும்போது நீங்க என்னன்னா ஒரு 60 நாள் லீவ் எடுத்துக்கலாம். என்ன முறையோ அதுபடி எல்லாம் ஆகும். 60 நாள் நீங்க லீவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா. அவருக்கு நீங்க எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. எல்லாமே உயரும். வர்ற எலெக்ஷன்ல தயவு செய்து வந்து இத வந்து இப்ப இங்க இருக்க கவர்மெண்ட் திமுக வந்து இத அரசியல் பண்ணணும், மக்கள்கிட்ட இதை தவறா கொண்டுட்டு போகணும்னு தேவையில்லாம 100 நாளை நீக்கிட்டாங்கன்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாரத பிரதமர் எப்பவும் ஏழைகளோட பங்காளன். ஏன்னா அவரே ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து நம்ம வந்தோம். சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவர். பெரிய பணக்கார வீட்டு ஜமீன்தார வீட்டு வாரிசு இல்ல அவரு. நம்மள மாதிரி சாதாரண ஒரு டீ வியாபாரம் பண்ற அவங்க அப்பா, அவங்க மூலியமா கஷ்டப்பட்டு இந்த நாட்டுல இருக்க உங்களை மாதிரி பெண்களுக்கு அவர் முதல்ல பிரதமரா வந்தோடனே எல்லார் வீட்லயும் கக்கூஸ் இருக்கா, டாய்லெட் வசதி அது எப்ப வந்துச்சு? அந்த பணம் கட்டி வீட்டுல வந்து இலவசமா டாய்லெட் கட்டி கொடுக்கறது எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த 12,000 கொடுத்தாங்க. எப்ப வந்துச்சு? 2014 எப்ப பாரத பிரதமரா பதவி ஏத்துக்கிட்டாரோ அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க இங்கேன்னு இல்ல, இந்தியால இருக்க அனைத்து கிராமம், அதாவது கரண்ட் வசதியோட இல்லாத இடத்துக்குலாம் என்ன டாய்லெட் வசதியை கொண்டு போனாரு. ஏன்னா பெண்கள் வந்து கழிப்பறை இல்லாம ரொம்ப இது பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து அன்றாட தேவையெல்லாம் முதல்ல வந்து இது மெயின். அதை கொண்டு வந்தாரு நம்ம பாரத பிரதமர். இங்க இருக்க திமுக அரசு என்ன பண்ணுது? எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயம் நீங்க இப்ப வந்து வலைதளம் போன் எல்லார் கையிலயும் வந்துருச்சு. என்ன நடக்குது, எது உண்மை எது பொய்ன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. படிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. தெளிவா வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உண்மையா? திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து விலைவாசி எல்லாமே ஏத்திட்டாங்க தெரியுதா? இன்னைக்கு கரண்ட் பில் எவ்வளவு வருது கிராமத்துலன்னு பாக்குறீங்களா இல்லையா? முன்னாடி எவ்வளவு வருமா?